இது சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு உகந்ததா? போட்ட பணத்துக்கு வட்டியோட நீதிமன்றத்தில் வாங்கி கொடுக்க ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சட்டத்தில் கொடுக்குற அளவுக்கு சொத்து இல்லை அப்படின்னா பிடிச்சி பாலாவையும் கமலக்கண்ணனையும் இன்னும் சொற்பமாக கைதான எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போடலாம். இவங்களுக்கு வட்டியோட பணம் வாங்கி கொடுத்துருவீங்களா? நியமேக்ஸ் நிறுவனத்துடைய ப்ராப்பர்ட்டியை குறைச்ச விலைக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு வாங்கி கொடுக்க உதவிட்டு அதில் கோடிக்கணக்கில் கொள்ளடிக்க அவர் திட்டம் வச்சிருக்காருன்னா குற்றம் சுமத்துறாங்க போது இன்னைக்கு பாண்டுக்கு லேண்டு அப்படிங்கிற சூழ்நிலை வருதுன்னா கூடுதலான ஆட்கள் ஏலம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வட்டியோட பணமாக எப்படி கிடைக்கும்? இவரே நீதிமன்றத்தில் போய் பிளாட்டோட விலைலாம் கூட இருக்குது, குறைச்சி விற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. 80% இடங்கள் வழிகாட்டு மதிப்புக்கே முடிவு செய்யப்பட்டது. வழிகாட்டி மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அரசாங்கத்துடைய கைட்லைன்ஸ் வேல்யூ. இந்த நியமேக்ஸ் வழக்குகளுக்காக ஒருத்தர் குத்தகை எடுத்திருக்காருல்ல யூடியூப்பில், அந்த வழக்கறிஞர் சொல்கிறாரு, அவர் யூடியூபராக வழக்கறிஞரானு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அவர் யூடியூப்பில் தான் ஆற்றுன்னு ஆற்றிக்கிட்டு இருக்காரு. 5 லட்ச ரூபா வழக்கறிஞர்னு அவரே சொல்லிக்கிறார். அதெல்லாம் விடுங்க, விமர்சனத்தை விட்டுருவோம். அவர் என்ன சட்டவிரோதமாக சொன்னார் அப்படின்னா, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறேன், நாமெல்லாம் இடம் வாங்கினோம்னா வழிகாட்டு மதிப்புக்காக கொஞ்சம் கூடுதலாக பதிஞ்சுப்போம், மிச்சத்தை நம்ம பதிய மாட்டோம், அப்போ செலவுலாம் நமக்கு குறையும். ஆனால் நியமேக்ஸ் சொத்துக்களை ஏலம் எடுத்தால் என்ன தொகைக்கு ஏலம் எடுக்கிறோமோ அந்த தொகைக்கே நம்ம பத்திரப்பதிவு செலவு பண்ண வேண்டியிருக்கும், அது நஷ்டம் அப்படின்னு சொல்லி பாடம் எடுக்கிறார். இது சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு உகந்ததா? ஏன்னா சட்டம் தெரிஞ்ச ஒருத்தர் சட்டவிரோதத்தை பரிந்துரைக்கக்கூடாது. சட்டம் தெரியாத ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் சொல்கிறாருன்னா அவருக்கு சட்டம் தெரியாது. அதனால் அவர் சொல்கிறாருன்னா அவர் மன்னிச்சு விட்டுட்டு போயிடலாம், இல்லை அவருக்கு குறைஞ்சபட்சமாக ஒரு வார்னிங் கொடுக்கலாம், குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்கலாம். ஆனால் சட்டம் தெரிஞ்ச நபர் என்ன விலைக்கு வாங்குகிறோமோ அந்த விலைக்கு தான் பதியணும் அப்படிங்கிறதா சட்டம். அப்போ அப்படி பதியாமல் குறைஞ்ச விலைக்கு பதியலாம் நாம், அதில் அவரையும் சேர்த்துக்கிறார். அவர் எங்கேயும் இடம் வாங்கியிருக்காரு அந்த மாதிரி பிளாக் பண்ணியை போட்டு. அதனால் நாமெல்லாம் அப்படி தான் வாங்குவோம். அதனால் அப்படி வாங்கும்போது நம்ம குறைஞ்ச விலைக்கு பதிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டவிரோத ஆலோசனையை சொல்கிறார் அப்படின்னா, சட்டம் தெரிஞ்ச நபர் சட்டவிரோத ஆலோசனை சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும். இல்லை, இந்த காணொலி ஒருவேளை EOWக்கு போகிற வரையும் பகிருங்க. அந்த காணொலியை பார்த்துட்டு அந்த வழக்கறிஞராக பணி செய்கிறத தடுத்துட்டு அவரை பிடிச்சி ஜெயிலில் போடணும், இந்த ஒரு ஆலோசனைக்காக. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ எப்படியாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வை கொடுத்துடணும் அப்படின்ற நோக்கத்தில் நீதிபதி இருக்காங்க. அதுக்கு ஒத்துழைப்பு அரசாங்க தரப்புலையும் இல்லை, நிறுவன தரப்பில் கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது. ஏன்னா நிறுவனங்கிறது முடங்கி போயிருக்கிறதுனால அவங்க தரப்புலேருந்து எந்த ஆலோசனையும் சொல்ல முடியல. துவக்கத்திலே அவங்க சொன்ன ஆலோசனை என்னென்னா, மற்ற இடங்களையும் DTCP அப்ரூவல் வாங்கி அதையும் மொத்தமாக விற்பனை கொண்டு வரும்போது மொத்தமாக அப்போ பாண்டுக்கு லேண்டுன்ற கான்செப்டை கொண்டு வர முடியும்லாம் ஆலோசனை சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நீதிபதி பரிசீலிச்சிருக்கணும். அது ஏன்னா அப்படி வரும்போது இன்றைக்கி பாண்டுக்கு லேண்டு அப்படிங்கிற சூழ்நிலை வருதுன்னா கூடுதலான ஆட்கள் ஏலம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏக்கராக இருக்கிற இடத்த ஏக்கராகவே விற்கிறது அப்படிங்கிறது நியமேக்ஸ் நிறுவனத்துடைய பிரச்சனை நிச்சயமாக தீராது. அப்போ அது அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அதை DTCP அப்ரூவல் வாங்கி லே அவுட்டுகளாக பிரித்து ஃப்ளாட்டுகளாக ஏலத்துக்கு நீதிமன்றம் நியமிச்சிருக்கிற ஏலத்துக்கே கொண்டு விற்கும்போது தான் உண்மையிலே பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பிரச்சனை முழுமையாக தீரும். அப்போ இதையெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட்டோடு கிடைக்கும், போட்ட பணத்துக்கு வட்டியோட நீதிமன்றத்தில் வாங்கி கொடுக்க ப்ரொவிஷன்ஸ் இருக்குது சட்டத்தில், ஆனால் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போலியான ஒரு தகவலை சொல்லி அப்போ இடமா எடுத்தால் நீங்கள் போய் மாட்டிக்கணும், இங்கே உங்களுக்கு வட்டியோட பணமாக கிடைக்கும், எங்களை எதை தேர்ந்தெடுங்கன்னு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. வட்டியோட பணமாக எப்படி கிடைக்கும்? இவரே நீதிமன்றத்தில் போய் பிளாட்டோட விலைலாம் கூட இருக்குது, குறைச்சி விற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. இந்த இடங்கள்லாம் ஏலத்துக்கு வந்திருக்கிறது நிறுவனம் சொன்ன விலைக்கு ஏலத்துக்கு வரல. நிறுவனம் சொன்ன விலை இதை விட பல மடங்கு கூடுதலாக இருந்துச்சு. அப்போ நீதிபதியே குழு அமைச்சு அந்த குழு ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வின் அடிப்படையில் பரிந்துரைக்கப்பட்ட தொகை அதுதான் ஏலத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகையாக இருக்குது. அதில் 80% இடங்கள் வழிகாட்டு மதிப்புக்கே முடிவு செய்யப்பட்டது. வழிகாட்டி மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அரசாங்கத்துடைய கைட்லைன்ஸ் வேல்யூ. அது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிவு பண்ணது, 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிவு பண்ண தொகையாக இருக்குது. அந்த தொகையை இன்றைக்கும் வழிகாட்டி மதிப்பையே சந்தை மதிப்பாகவும் முடிவு செஞ்சுருக்கு அந்த மதிப்பு செஞ்ச குழு. அப்போ அதை விட குறைச்சி விற்கணும்னு நீதிமன்றத்தில் அந்த வக்கீல் சொல்கிறார். யார்? வட்டி வாங்கி தரேன்னு சொன்ன வக்கீல் சொல்கிறாரு. அப்போ குறைஞ்ச தொகைக்கு இந்த இடத்த அவர் யாருக்கோ வாங்கி கொடுக்க ஆசைப்படுறாரு. நம்ம முன்னாடியே அவர் மேலே புகார் சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு. அப்போ அவர் எப்படி வட்டியோட வாங்கி தருவார் முதலீட்டாளருக்கு? அப்போ முதலீட்டாளர் கொடுக்குற 5 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாரு. அவர் 5 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு வழக்கு நடத்துறாரு. அவங்களுக்கு நாமத்தை போட்டுட்டு நியமேக்ஸ் நிறுவனத்துடைய ப்ராப்பர்ட்டியை குறைச்ச விலைக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்க உதவிட்டு அதில் கோடிக்கணக்கில் கொள்ளடிக்க அவர் திட்டம் வச்சிருக்காருன்னா குற்றம் சுமத்துறாங்க. இன்னைக்கு ஃப்ளாட்டோட விலை லிஸ்ட் பண்ணியிருக்கு, அதே விலைக்கு விற்றுச்சுனாலே மற்ற இடங்களையும் அதே மாதிரி விற்கிறோம் அப்படின்னா பத்தாக்குறை வரும். புகார்தாரருக்கு புகார் வந்திருக்கக்கூடிய தொகைக்கும் இவங்க ஏலத்துக்கு வரக்கூடிய இடங்களுடைய மொத்த தொகை இன்னைக்கு மதிப்பிட்டிருக்கிற தொகைக்கு விற்பனை பண்ணும்போது பத்தாக்குறை வரும். ஏதாவது ஒரு லாஜிக்காக பேசணும்ல. ஸ்கேமு ஏமாற்றிட்டு முறைகேடு பண்ணிட்டு அப்படிங்கிறீங்க. இடம் ஏக்கர் கணக்கில் இருக்குது இடம். அப்போ கிட்டத்தட்ட 12,000 ஃப்ளாட்டு ஏலத்துக்கே வந்துருச்சு. DTCP அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று அந்த நிறுவனத்தை முடிச்சு முடிவு பண்ணி இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
ஆனால் பாதிக்கப்பட்ட நியமேக்ஸ் முதலீட்டாளர்களையும் சேர்த்து செய்திங்க பாருங்கள். அதுதான் இங்கே வேதனையாக இருக்குது. அவங்களுக்காவது ஏதாவது நல்லது பண்ணி இந்த இடத்த சீக்கிரம் விற்று ஏதோ ஏலத்தில் போட்டு தள்ளி ஒன்றுக்கு அறையாவது வாங்கி கொடுக்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ரைட்டு. அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுறவங்க இடமா எடுத்துப்பாங்க. அதையும் எடுக்க விடாமல் உங்களுக்கு வட்டியோடு வாங்கி தரணும் அவங்கள ஏமாற்றி அவங்கள்ட்ட பொய் சொல்லி பொய் வாக்குறுதியில் கொடுத்து வட்டியோடு வாங்கி சட்டத்தில் இடம் இருக்குது. நான் திரும்ப சட்டத்தில் வட்டியோடு வாங்கிறதுக்கு இடம் இருக்குது. வட்டியோடு கொடுக்கலன்னா பிடிச்சி ஜெயிலில் தான் போடலாம். சரிங்களா? அவங்களுக்கு உரிமையில் எடுக்க முடியாது. கொடுக்குற அளவுக்கு சொத்து இல்லை அப்படின்னா பிடிச்சி பாலாவையும் கமலக்கண்ணனையும் வீரஸ்தி இன்னும் சொற்பமாக கைதான எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போடலாம். இவங்களுக்கு வட்டியோட பணம் வாங்கி கொடுத்துருவீங்களா? கிடைக்காது தானே. அப்போ எது உண்மையிலே தீர்வை கொடுக்கும்? நீங்கள் உண்மையிலே உங்கள் கிளைண்ட்டுக்கு என்ன சொல்லணும்? அவங்க பிடிச்சி ஜெயிலில் போட்டால் என்னங்க கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. உங்களுக்கு பணம் தீர்வு கிடைக்காது, எனக்கு ஃபீஸ் கிடைக்காது. அப்போ என்ன வாங்க முடியுமோ நம்ம திறமைக்கு வாங்குவோம். இடமா வாங்குங்க. ஏதோ ஒன்று நம்ம ரெடி பண்ணி போட்டு விரட்டி போட்டு விற்று பிரிச்சுக்கு பார்ப்போம். இப்படி ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு நேர்மையான நபர். அப்படிலாம் கொடுக்கல தானே. அப்போ உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது. என்ன உள்நோக்கம்? நியமேக்ஸ் நிறுவனத்தில் இடத்த இதை விட பாதி விலைக்கு அதை விட பாதி விலைக்கு யாருக்கும் விற்று கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. உண்மையிலே நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய நடைமுறை அப்படிங்கிறது நியமேக்ஸ் வாடிக்கையாளர் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு எதிராக இருக்குது, சட்டத்துக்கு எதிராக இருக்குது. நீங்கள் நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறத நீதிமன்றம் தடுக்கணும், உங்களை பிடிச்சி ஜெயிலில் போடணும். இந்த காணொலியை அந்த சம்மந்தப்பட்ட வழக்கறிஞரும் இஓடபிள்யூவும் பார்க்கணும். நியமேக்ஸ் நிறுவனத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக தான் அந்த வக்கீல் பேசுகிறாருன்னு நீங்கள் இன்னமும் நம்புறீங்க அப்படின்னா தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டது சம்மந்தம். அவரை நம்புற வரையும் இந்த வழக்கு விரைவில் முடியவும் செய்யாது. அவர் வழக்கம் போல் சம்பாதிச்சிக்கிட்டே இருப்பார். 5 லட்ச ரூபாய் ஃபீஸ் வாங்குறாரு, அதனால் வழக்கம் போல் சம்பாதிச்சிக்கிட்டே இருப்பார். அடுத்தது என்றைக்கா இருந்தாலும் இந்த பிரச்சனை முடியும் போது ஒரு நல்ல குறைஞ்ச விலைக்கு அவர் விரும்பக்கூடிய முதலாளிக்கு விற்று கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு கமிஷனை பார்த்துட்டு அவர் போயிட்டே இருப்பார். அவரை நம்பினவங்க மட்டும் இல்லை, மொத்த நியமேக்ஸில் பாதிக்கப்பட்ட நபர்களுமே தள்ள துண்டை போட்டுட்டு போகலாம். பாலாவையும் கமலக்கண்ணனையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுடலாம். இப்படியான தீர்வை நோக்கி தான் அவர் நகர்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியான தீர்வு வர்றதுனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா பணம் போட்டவங்களுக்கு தான் பாதிப்பு. திரும்ப நான் சொல்கிறேன், பணம் போட்டவங்களுக்கு தான் பாதிப்பு. அவங்க ஜெயிலுக்கு தான் போவாங்க. ஜெயிலுக்கு போகிறவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்காது. அவங்களுக்கும் ஜெயிலுக்கு போகிறவங்களுக்கு பாதிப்பு தான். அவருக்கு என்ன பாதிப்பு? அவர் இருந்தார்ல, அவருக்கு நல்லா லாபம் சம்பாதிச்சிட்டு போயிடுவார். அப்போ அவர் நினச்சா இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சிக்கு உண்மையிலே நியமிக்கிற பாதிக்கப்பட்ட நபர்கள் தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனைகளில் ஈடுபட்டு இந்த சொத்துக்களை உரிய விலைக்கு விற்பனை செஞ்சு அந்த தொகையை திரட்டி இதை பிரித்து கொடுக்கறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஏன்னா அவர் தான் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து இதனுடைய ஆழம் அகலம் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் இதில் அவர் சூப்பராக காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அவர் மக்களின் பக்கத்து திருப்பணும் இந்த மக்கள். அப்படி திருப்பினா மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் அவரை நீதிமன்றத்துக்குள்ளாமல் தடை பண்ணணும், அவரை போய் ஜெயிலில் போடணும். அப்போ நியமேக்ஸ் பிரச்சனை முடிவுக்கு வந்துடும்.